அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். திமுக காரங்க கொஞ்சம் கடுப்பாகி எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஓட்டுறாங்க. என்னன்னா, டபுள் இன்ஜின் சர்க்கார்னு ஐயா நரேந்திர மோடி அவர்கள் சொன்னதை டப்பா இன்ஜின் சர்க்கார்னு சொல்லிட்டு போஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரியே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் பாஜக இன்னொரு முறை ஆட்சிக்கு வந்தா யாரையுமே நம்மளால காப்பாத்தவே முடியாது, இந்தியாவை காப்பாத்தவே முடியாது அப்படிங்கிறாரு. ஒட்டுமொத்தமா இந்த திமுக ஒரு கூட்டம் இருக்கு தெரியுமா, அந்த திருட்டு கூட்டத்துக்கு சில விஷயங்களை நாங்க தெளிவுபடுத்துறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாரதத்தினுடைய பொருளாதார நிலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவிற்கு நல்ல பல திட்டங்கள் மக்களை சென்றடைஞ்சிருக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஊழல் எந்த அளவிற்கு குறைந்திருக்கின்றது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவிற்கு ராணுவ தளங்களும் ராணுவத்திற்கு தேவையான விஷயங்களும் அதிகரிக்கப்பட்டிருக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவிற்கு எல்லை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்குது, ஒரு நாடு நம்மள தொடர்றதுக்கே பயப்படுது அப்படின்னா எந்த அளவிற்கு அந்த செயல்பாடுகள் இருக்குது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உலக நாடுகளுடைய பார்வை பாரதத்தின் மேல எந்த அளவிற்கு ஒரு மாற்றம் அடைந்திருக்கின்றது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவிற்கு மக்களிடையே பல முன்னேற்றங்கள் தெரிந்திருக்கின்றது, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திமுக மாதிரி திருடர்களுக்கு எந்த அளவிற்கு பயம் வந்திருக்குது, இப்படி அடுக்கிக்கிட்டே போலாங்க. பாஜகவினுடைய ஆட்சி உங்கள மாதிரி திருட்டு பசங்களுக்கு பயமாதான் இருக்கும். அத மாத்த முடியாது. திருந்துங்க, பயம் இருக்காது. திருநீங்கன்னா பயம். டப்பா இன்ஜின் சர்க்கார்னு போஸ்டர் அடிச்சு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்குது. காரணம், டப்பா இன்ஜின் சர்க்கார் தான், தமிழ்நாடு வெறும் டப்பா சர்க்கார் தாங்கிறது நீங்க போஸ்டர் அடிச்சு ஓட்ட வேண்டாம், எங்களுக்கே நல்லா தெரியும். பாரத பிரதமர் அவர்கள் பல திட்டங்களை கொடுத்தாலும் அது எதுவுமே தமிழக மக்களுக்கு சென்றடைய கூடாதுங்கிற ஈன புத்தி இருக்கக்கூடிய நீங்க, பிரதமர் அவர்களோட என்ன விமர்சனங்கள் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு சென்றடைய வேண்டிய விஷயங்களையாவது நல்லபடியா நிதிகளை கேட்டு வாங்கி மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கணும்னு நினைக்காத நீங்க, வரக்கூடிய நிதியெல்லாம் எடுத்து பாக்கெட்ல போட்டு நிதியா குடும்பத்துல ஜெனரேஷனை வச்சு இப்படி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற நீங்கெல்லாம் சர்க்கார் பத்தி எல்லாம் பேசக்கூடாது. சர்க்கார்னு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. அதனால அதை பத்தி பேசாதீங்க. டபுள் இன்ஜின் சர்க்காருங்கிறது என்ன இருந்தாலும் கூட்டணி ஆட்சி இருந்தா அது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத முன்னிலைப்படுத்துறதுக்கு தான் பிரதமர் ஐயா அதை சொன்னாரு. உங்களால கூட்டணியில இருக்க முடியாது, எங்க கூட உங்களால கூட்டணி வைக்கவே முடியாதுங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனா நீங்க என்னதான் மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு முதலமைச்சர் என்கின்ற முறையில, ஒரு ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிங்கிற முறையில தமிழகத்திற்கு சேர வேண்டிய விஷயங்களை தெளிவா கணக்கோட, எதற்காக அந்த நிதிகள் தேவைப்படுது, மக்கள் நலனுக்கா இல்ல உங்க குடும்ப நலனுக்கா, இப்படிங்கிற இந்த மாதிரியான சரியான விஷயங்களை நீங்க மத்திய அரசுக்கு எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாடு ஏதோ நல்ல ஒரு ரீதியில வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். ஊழல், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, போதை, டாஸ்மாக், இளம் விதவைகள், இப்படி பல பரிணாமங்கள்ல மட்டும்தான் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சதே தவிர முக்கியமான பரிமாணங்கள்ல தமிழ்நாடு வளர்ச்சி அடையல. அது என்னதான் நீங்க மைக்ல கத்தி கூப்பாடி போட்டு ஒன்றிய அரசு தரல, ஒன்றிய அரசு கொடுக்கல, ஒன்றிய அரசு தமிழ்நாடு ஒதுக்கிட்டுனாலும் தமிழ்நாடு வளரணுங்கிற எண்ணம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கே இல்லங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால 2026 நீங்க வீட்டுல உட்கார போறது உறுதி ஆயிடுச்சு. இந்த பயத்தின் வெளிப்பாடாகத்தான் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் உளறிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கறது இது மக்களுக்கு தெளிவாக தெரிந்த ஒரு விஷயமாக இருக்குது. அதனால இந்த உளறலை கம்மி பண்ணிக்கிட்டு அடுத்து எப்படி வாக்குறுதி 505 வாக்குறுதி கொடுத்துட்டு வெறும் 66 மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு ஃபெயில் ஆகி உட்கார்ந்துருக்கீங்க தெரியுமா, அதே மாதிரி அடுத்து என்ன உருட்டல் வாக்குறுதிகள் எல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் யோசிங்கன்னு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.